வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கார். ஐஃபோன் 15லேருந்து பிக்சல் 7 ப்ரோக்கு போயிருக்காரு. 15லேருந்து 7 ப்ரோ. ஓகே, ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். திஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ ப்ரோ அபவுட் பிக்சல் 7 ப்ரோ. ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. டிவைஸ் டீட்டெயில் என்னென்னா பிக்சல் 7 ப்ரோ ஹேசல் கலரு 128GB 820 மாடலு. ஸோ மாடல் நம்பரு, மாடல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அனுப்பியிருக்காரு. வாரண்டி ஸ்டேட்டஸ் வேறு ஆக்டிவாக இருக்குது. 11 ஜூலை அது ஒன்று தான் மிஸ்ஸிங்கு. ரீபப்ளிஷ்டு இல்லை, டெமோ யூனிட்டும் இல்லை, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வாங்கினது. எப்படி டீட்டெயில் கொடுக்குறாங்க பார்த்துக்க. இதுன்னு கீழே சரி. ப்ரீவியஸ் மொபைல் ஃபோன் என்னென்னா கேலக்ஸி S9 4GB மாடல். ஸோ அது சூப்பராக இருக்குங்க. S9 அதுதானா இது கீழே ரைட்டு. அது வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன், அதுதான் கீழே இருக்குது போல். சரியா, அடுத்து ஐஃபோன் 15 பேஸ் மாடலு 128GB பிளாக்கு. ஸோ அதுதான் ரீசன் ஃபார் ஸ்விட்சிங். என்னென்னா கேலக்ஸி S9லேருந்து ஐஃபோன் 15க்கு போயிருக்காரு. ஆமாம், அந்த ரீசனையும் சொல்லியிருக்காரு. சாம்சங் கேலக்ஸி S9 வாஸ் யூஸ்டு பை மை அங்கிள் அண்ட் ஹி கேவ் மீ ஆஃப்டர் ஹி பர்ச்சேஸ் S23 Plus. S9 வாஸ் வெரி குட் ஃபோனு, ஆசம் டிஸ்பிளே, குட் கேமரா, பட் இட் ஹேட் ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பேட்டரி ப்ராப்ளம்ஸ். somehow its display got damaged without any drops. So I decided to buy a new phone and I bought iPhone 15. இதுதான் வந்து S9ஓட நிலைமை. இது வந்து ஆக்சுவலாக S9க்கு டிஃப்ரெண்டாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்டா. S9 S8 அதில் இந்த மாதிரி டிஸ்பிளேல க்ரீன் வரும். சில சமயங்களில் வந்து அதில் டிஃப்ரெண்டான ஒரு கோடு வரும். பிடிச்சி மேலே அழுத்தினோன்னா கோடு மறைஞ்சிடும். ஏன்னா அது வந்து அந்த மேலே இருக்கிற ரிப்பன் கரெக்டாக போய் உட்காராது. மேலே பிடிச்சி டைட்டாக பிடிச்சோன்னு ஏன் அப்படின்னாச்சு ஒரு கண்டிஷனில் ரப்பர் பேண்ட் போட்டுலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைன் வராது, ரப்பர் ஒன்று கழட்டினா லைன் வரும். சரியா, உங்களை இன்ஜினியராகவும் ஆக்கியிருக்காங்க சாம்சங். ஸோ நான் இப்போ என்னென்னா ஐஃபோன் 15லேருந்து பிக்சல் 7 ப்ரோ போக காரணம் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐஃபோனில் இட் வாஸ் குட் டிவைஸ், பட் iOS 18 அப்டேட்டில் கெட்டிங் ஒஸ்ட்டு. மை ஐஃபோன் 15 ஹேட் சீரியஸ் ஹீட்டிங் ப்ராப்ளமு. ஐ ஃபெல்ட் ஹீட்டிங் வென் ஐ எம் வாட்சிங் யூடியூப். அது யூடியூப்பும் கொஞ்சம் கோளாராக தான் ப்ரோ இருக்குது இப்போதைக்கு. ஃபார் 20 minutes அண்ட் சம் நார்மல் யூசேஜுக்கு கூட பார்த்தீங்கன்னா கடுப்பாகி ஃபேக்ட்ரி ரீசெட்டட் த ஃபோனா ப்ராப்ளம் அப்பயும் கண்டினியூ ஆச்சா. வென் ஐ யூஸ் கேமரா ஆப் த ஃபோன் பிகம்ஸ் வெரி ஹீட் அண்ட் அன்ஏபிள் டு ஹேண்டில். Recording videos at 4K 60fps makes the phone heat enough to boil egg. நம்ம இங்க போட்டு குழந்தைகிட்டு இருக்கோம். சிம் கார்டு இல்ல, சிம் கார்டு கிடையாது. சிம் கார்டு இல்லாம நான் 15 யூஸ் பண்றேன். அப்போ பிரச்சனை வர மாட்டேங்குது. சிம் கார்டு ஏதோ பிரச்சனை இருக்குங்க. ஆமா, ஐ நோட்டீஸ் நல்லா இருக்க டிவைஸ் வந்து வீடியோ எடுப்பாங்க. அது வந்து iPhone 15 Plus கரெக்ட்டா 15 Plus. I noticed phone became laggy and glitchy when it gets heat like a Samsung phone from 2015. Display iPhone பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா sometimes my dad asked me to change some settings in his Galaxy A55. When I use the A55, my iPhone 15 feels like slow because of 120 Hz. A55 வந்து 120 Hz இருக்கிறனால ஸ்மூத்தாக இருக்குது. 60 Hz இருக்கிறனால 2025 நான் வந்து நைட் மேர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஐஃபோன் 15 அதெல்லாம் இல்லை. பட் த கேலக்ஸி S9 ஹேட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. சரி, கேமரா ஐஃபோனில் எப்படின்னா இன் வீடியோ ஐ கான்ட் சே எனி ப்ராப்ளம் எக்ஸப்ட் த ஹீட்டிங் ப்ராப்ளம். பட் when it comes to photo it sucks. It darkens the skin tone and it looks not good, and portrait is good but no macro. Battery iPhone la vandu charging 100% is enough to normal usage about a day, but if you use camera I have to charge twice a day. Phone battery health decreased from 100 to 88 in 340 cycles for a year and with normal usage, and I don't play games too, and no AI features. Now let's talk about Pixel. I easily transferred all my contacts, photos, files, apps from iPhone to Pixel when I set up the Pixel 7 Pro. After setting the phone, I felt little bit warm on the phone. After updating to Android 16, not Material 3, that problem has solved. It has a huge, awesome display. 120 Hz feels like honey, and overall UI experience is very smooth. Even though the Tensor G2 is not powerful than an A16 Bionic from iPhone 15, it works very fast and responsive. Yes. And in Sri Lanka, I don't felt any network problem. Battery life is better after the update and enough to handle a day. Surprisingly, the phone did not get a noticeable warm and battery drain even though I use hotspot. So அப்போ வந்து noticeable warm-ஆவும் ஆகலை, battery drain-உம் ஆகலை. இத்தனைக்கும் நான் hotspot-உம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சூப்பர். Camera is as good as expected from a Pixel. Portrait from iPhone to Pixel looks different, but photos are great. Especially I like how the Pixel processes the image in 99%. Like what I see in my naked eyes. Videos are good too. Cons: even though the curved display feels premium, getting a tempered glass is very hard, so I am using a protective film. It takes about 2 hours to full charge. iPhone charger வச்சு தான் பண்ணுறாரு அதுவும். My opinion, I am not an iPhone fanboy or Android fanboy.
ஐ எம் ஜஸ்ட் ஆர்டினரி பாய். ஓகே, அவங்க தான் அதுலேயும் பாய் போட்டார் பாரு. ஐம் அன் ஆர்டினரி பர்சன் அப்படின்னு போட்டு ஒரு லியோ பிஜிஎம் போட்டு போயிருக்கலாம் அவரு. In my point of view, update on Pixel makes the phone even better like a new phone, and updates in iPhone makes it worst. Sorry iPhone fanboys. I am really excited to experience Material 3 Expressive when they release the stable version. So இங்க வந்து அடிஷனலாக டிவைஸோட டீடைல். My kind request, don't mention my name bro. I forgot to attach the proof of for owning these two phones. அதையும் அட்டாச் பண்றாரு. அவர் வேற பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ இது வந்து அவரோட டிவைஸு. பிக்சலா? ஆமா, இது வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஒரு நண்பர் வந்து கொடுத்த விமர்சனம். அடுத்து ஜோஷுவா அப்படிங்கிற நண்பர் வந்து ரிவ்யூ ஆஃப் மை A13 5G 1 year plus யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் மீ ஆர் நாட், பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் கிவிங் யூ மை ஷார்ட் ரிவ்யூ ஆஃப் A13 5G லாஸ்ட் இயர் ஆன் டெலிகிராம். ஐ ஈவன் சென்ட் யூ மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் ஹோல்டிங் த ஃபோன் அண்ட் வாய்ஸ் நோட் டெக்ஸ்ட் as well. If you want to know, you can check it in your Telegram. But Watson bro told me you are not really that active there. Anyway, my name is Joshua. I am from Malaysia and I am 24 years old. எவ்வளோ அழகாக அவருக்கு பயோடேட்டா கொடுத்தாரு பாருங்க. அப்பவே அமைச்சிருக்காரு. ரிவ்யூ ஆஃப் மை A13 5G டிசைன். ப்ரீவியஸாக வந்து ரெட்மி 10 யூஸ் பண்ணியிருக்காரு. 128GB ஸ்டோரேஜ், 6GB RAM வேரியண்ட். அது வந்து 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஐ டிராப்ட் இட் இன் சால்ட் வாட்டர் when I went to beach. Totally my mistake. My father has been on a postpaid plan for 15 years and because he is a loyal customer, he can get free phones. That's how I even used the S7 Edge and S8 Plus. இது எங்க நல்லா இருக்குது இந்த ஊர்ல, மலேசியா தானே சொன்னாரு. பெரிய சரித்திரமா இருக்கு. ஆமா, from that plan he got a A13 5G and I asked my appa to give it to me. To be honest, the phone feels very thick, too thick and heavy to hold. 8.5 mm thick and just heavy overall. I got the black color and honestly there is nothing special about the design. It's just a normal phone that kind of looks like an old version of S22. Display, the thing I really hate in the display. My previous phone Redmi 10 had a Full HD plus panel 405 ppi, but moving from this phone everything feels a bit blurry, especially the text, which just is not sharp because the pixel density is so low. It's not up to the mark to all, but when it comes to brightness, this thing can easily outperform the Redmi 10. நோ கான்டெஸ்ட் எதுவுமே வைக்க வேணாம். ஐ ஈவன் கம்பேர்டு போத் ஃபோன் சைட் பை சைடு அண்ட் டு மை ஐஸ் A13 வந்து பிரைட்டாக இருந்தது. ஃப்ரம் திஸ் பட்ஜெட் இட்ஸ் அக்செப்டபிள். அது இந்த பட்ஜெட்டுக்கு இது அக்செப்டபிள். ஃபார் திஸ் பட்ஜெட் அக்செப்டபிள். A13 5G யூசர் சாம்சங்ஸ் TFT LCD பேனல் லுக்ஸ் ஃபைன் ஃபார் மீ, தோ சம்டைம்ஸ் த கலர்ஸ் ஆர் கெட்டிங் பிட் டூ வார்ம். ஓவரால் டிஸ்பிளே லுக்ஸ் குட், பட் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஷார்ப்னஸ் அண்ட் கிளாரிட்டி, Redmi 10 தான் அந்த இடத்துல வின் பண்ணுது அப்படின்னு போட்டார். பர்ஃபார்மன்ஸ், it's not a flagship chip but still decent entry level one of the on this price range. A13 5G runs in Dimensity 700 5G. I am not a gamer, but for me the performance is below average. When I first started using it, the phone felt fast and smooth, but after a year it started to stutter a bit and sometimes it takes a while to open an app. It's not a power hungry chip and you can easily tell it's a budget phone from how it performs. I would say it's below average overall but still fine for a basic stuff like web browsing, calls, media. Definitely not for gamers. அப்போ நம்ம பொதுவாகவே சொல்கிறது தான், இந்த மாதிரியான ஃபோன் தான் என்ட்ரி லெவல் ஃபோன், கேஷுவல் யூஸ். அதே தான் சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ பேட்டரி லைஃப் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. சாஃப்ட்வேர், திஸ் இஸ் வேர் சாம்சங் இஸ் போத் குட் அண்ட் பேட். ஒன் குட் சைடு வந்து என்னன்னா சாஃப்ட்வேரில் 1UI 6.1 இஸ் ரன்னிங் ஆன் Android 14 இஸ் வே பெட்டர் தேன் த Redmi 10. டு பி ஆனஸ்ட், மை Redmi 10 ஆல்வேஸ் ஃபெல்ட் ஸ்லகிஷ். ஐகான்ஸ் லுக்ட் அவுடேட்டட். பை சாம்சங் 1UI வந்து இஸ் ஜஸ்ட் குட். ஐ எஸ்பெஷலி லவ் ஹவ் இட் லுக்ஸ். நோட்டிஃபிகேஷன் டாகல் ஆன் 1UI இஸ் சிம்பிள், the best, not like other Android phones that I try to copy iOS. For me, the notification toggle in Samsung's best feature. Honestly, the software is best thing about this phone and I am happy with it. On the bad side, this phone is already more than a year old and the Dimensity 700 does not have enough power to handle this UI perfectly. Sometimes it hiccups, stutters and lags. Also, this phone runs on Android, One UI 6.1 core, அது full கிடையாது, core. So not the full version. This means missing features like call recording, Samsung Dex, screen recorder, NFC, good luck, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கால் ரெக்கார்டிங்கே இருக்காதா? ஆமாம். நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைச்சது இல்லைல்ல. நம்ம வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணது இப்போ கடைசியாக A16 யூஸ் பண்ணோம். அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இல்லைன்னு வச்சுக்க. There is a big difference between the 1UI core and the full version. Still, I like the overall feel of the 1UI. Even though it's the core version, it still has the Samsung polish. At the end of the day, Samsung phones have the best UI experience.
Camera, I like Samsung image processing and sometimes it's nice to have this kind of processing in a budget phone. இந்த A13 5G சாம்சங்கோட JN1 50MP சென்சார் தான் இருக்கு மெயின் கேமராவா. 2MP யூஸ்லெஸ் மேக்ரோ இருக்கு. Redmi 10 ஆல்சோ ஹேட் த JN1 சென்சார். பட் இது சாம்சங்ல ப்ராசஸிங்கும் சிப்பும் வந்து வின் பண்ணுது. Redmi 10ல வந்து 7 to 10 செகண்ட்ஸ் ஆகுமா கேப்சர் பண்ணி ப்ராசஸ் ஆக. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 2 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருந்தான், நல்லா வேகமாக இருக்கும். பட் there is a twist in the camera section. It does not have a pro mode. No night mode for zoom as well. Night mode works only on the primary sensor 1x. 2MP macro வச்சு பண்றது. Selfie camera is just 5MP. Surprisingly, though the portrait of the 5MP selfies are pretty good. HDR works well too. The video quality is basically, but still basic, but still better than Redmi 10. Decent output overall. நம்ம ஆளு A13K உள்ள டேட்டா கொடுத்துருக்காரா. Camera is not main priority on this phone. I already knew that when I got an entry level device, so I did not expect much. Still, it's clear there are many disadvantages here and Samsung has cut cost in several areas. ஆனால் சாம்சங் பட்ஜெட் ஃபோன் பண்ணானா இந்த லட்சணத்தில் இருக்கும் நமக்கு தெரியாதா. இப்போ பாருங்க A16லாம் 22,000 ரூபாய்க்கு விற்றான். அப்புறம் வந்து சார்ஜிங் அண்ட் பேட்டரி. அட் த பிகினிங் த பேட்டரி வாஸ் பீஸ்ட். இட் குட் லாஸ்ட் அப் டு 2 days. I have got around 8 to 10 hours of SRT. But now it's a totally different story. It barely lasts 4 to 5 hours. என்னது 4 to 5 hours தான் அது உயிரோடே இருக்குங்கிறாரு. நாட் ஈவன் ஹெவி யூஸ். ஐ ஹாவ் டு சார்ஜ் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே. சார்ஜிங் டைம் வந்து பெயின்ஃபுல்லு, ஏன்னா 2.25 மணி நேரம் ஆகுதான். ரியலி ஹேட் தட். பாக்ஸில் வந்து யூ கெட் ஒன்லி த ஃபோன், கேபிள், வாரண்டி கார்டு இருக்கும். சார்ஜரில் எதுவுமே கிடையாது. ஸோ அது செப்பரேட்டாக வாங்க வேண்டியதாக இருக்குது. டிபிக்கல் 15 watt ஒன்று தான் கிடைக்குது. These days even Samsung budget phone support 25 watt, but my phone is too old. Okay, it was released in 2021. Honestly, the battery life is not good anymore and charging speed is one of the thing I regret. So அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபீல் ஆகுது. இப்போயுமே சாம்சங்கில் அப்படி தான் இருக்குது. கால் குவாலிட்டி நல்லா இருக்குது, அதில் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரே ஒரு மோனோ ஸ்பீக்கர் தான். ஐ ஹேட் இட்னு போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃபோன்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கரு. ஐ யூஸ் டு ஷோ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸு அது ஸ்டீரியோ சவுண்ட் வச்சு பில்டப் கொடுக்குறது. Even though it's just a mono speaker, it's still quite loud, but don't expect it to be anywhere near the stereo setup. Okay. By now, I am already gotten used to the listening to mono speaker. பழகிட்டேன். நான் இதில் நேற்று நைட் ஃபுல்லாக பாட்டு போட்டு வச்சுருந்தேன். மோனோ ஸ்பீக்கர் இங்கே இருக்குது பாட்டமில், அவ்வளோதான். குட்டி ஃபோன் வேறு. அப்போலாம் வேறு பழைய ஃபோனில் எடுத்துகிட்டு குடத்துக்குள்ளே போட்டு வச்சுருவோம். குடத்துக்குள்ளே போட்டால் இன்னும் சவுண்ட் அதிகமாக இருக்கும். எஸ், ரிவர்ப் ஆகும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, so far my expectation with this phone are a mix of good bad feeling. There are a lot of disadvantages compared to Redmi 10. But for me, this was an experience on eye-opener to show Samsung treats its budget phone customers. Back then, for the same price, I could even get a Redmi Note 10. But since this was my father's phone and it was an emergency, I ended up using it. This is the journey I went through the A13 5G. Planning to upgrade to iPhone 17 Pro series by the end of this year because I love shooting videos and posting it in social media. Photos are subjective, but videography is my main priority. I could go with S25 Ultra and yes, it's better than many Android phones out there. Even with their partnership with Instagram and Snapchat to optimize the camera, but it still can't match the iPhone social media optimization. My biggest confusion right now is choosing between the 17 Pro, 17 Pro Max. 17 Pro Max தான் ப்ரோ சொல்லுவேன். காம்பேக்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி, இந்த கதெல்லாம் இருக்கட்டும். பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக நமக்கு ஃபோன் இல்லைன்னா எங்கே போகிறது? 17 Pro தான் பார்த்தா ஒரு ஃபோன் வாங்கிட்டு நான் 3 years 5 years வச்சு பண்ணுற மாதிரி. அப்போ நீங்கள் ப்ரோ மேக்ஸ் போகிறது கண்டிப்பாக. இந்த வருஷம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ எல்லாமே வந்து 256GB தான் பேஸ் வேரியன்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரோ மேக்ஸே போயிருங்க. 128 ஓகே கிடையாது. அதனால் உங்களுக்கு 512 கூட மேபி நல்ல ப்ரைஸில் வரலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து நான் 17 Pro 512 போட்டுமா இல்லாட்டி 17 Pro Max 256 போட்டுமான்னா தொடர்ந்து வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது இருந்தால் ப்ளஸ் ப்ரோ மேக்ஸ் தான். வீடியோலாம் சும்மா ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ப்ரோ போகலாம். அவன் இந்த இது வேறு வச்சுருப்பாங்க, ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேமராவில் கட்டோன்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா கொஞ்சம் இனிமே தான் 256 தானே. ஆமா, பேஸே 256 தான். அதனால இனிமே பிரச்சனை இல்ல. Thank you taking your time in hearing my thoughts on A13 5G. I am your biggest fan and I always get excited whenever you drop a video, even if it is a shorts. I enjoyed every second. Still I would love to see you make a longer video. If I am ever free, I will come over and spend some time talking about tech stuff. Maybe even make a video together. I am from Malaysia, born and raised, and I would be so happy if you could make a video featuring my review. Thanks. அதான் ஆல்ரெடி ஃபீச்சர் ஆகிடுத்து. நம்ம மீட் பண்ணும்போது பார்ப்போம்.
மீட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி தான் நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல, இவர் மீட் அப்ப மலேசியால வைக்கணும். ஓஜி சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால எங்களை மாதிரி பெருசா டீட்டெயிலிங்கா சொல்லியிருக்காரு. சரி, போட்டோ சாம்பிள்ஸ்ல இருந்து எல்லாமே அனுப்பியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ஜூம் பண்ணியும் காட்டலாம். நீ இங்க பேர் மேக்ரோ எடுத்திருக்காரு பாரு. குட் 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 குட். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஃபோனுக்கு இதெல்லாம் நல்ல ஃபோட்டோ தான். ரொம்ப என்ட்ரி லெவல் ஃபோன் வேற A13லாம். ஓகே ஃப்ரம் ஜோஷுவா ப்ரோ. கடைசியா அடுத்தது, அதாவது கடைசி கமெண்ட் ஃபார் திஸ் வீடியோ, அதாவது கடைசி ரிவ்யூ. இது என்னன்னா, லெனோவோ மொபைல் ஆஃப்டர் கால்ஸ் ஆஃபர் கால். லெனோவோ மொபைல் ஆஃபர் கால் அப்படிங்கிறது வந்து கிஷோர் கொடுத்துருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்னைக்கு என்னாச்சுன்னா, எங்கள் அம்மா நம்பருக்கு ஒரு கால் வந்துச்சு. எடுத்து பேசுனாங்க. இந்த மாதிரி உங்கள் நம்பருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. லெனோவோ மொபைல் ஆஃபரில் இருக்குது, 7500 ரூபா தான் ஃபோனு, 2050 ரூபா வரைக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கலான்னு சொன்னாங்களாம். எங்கள் அம்மா எனக்கு ஒன்றும் புரியலை, நாளைக்கு என் பையன் வருவான், டுமாரோ ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க, நான் பேசினேன். அதே தான் சொன்னாங்க, ஆஃபர் வந்திருக்கு, உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் அனுப்புகிறோன்னு போய் சொன்னாங்க. அங்கே போய் நீங்கள் 2050 ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இது ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. நான் பேசின கால் ரெக்கார்டிங் அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க. அப்புறம் 6 இயர்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுறீங்க, டெக்கில் கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கு, அதுக்கு ரீசன் நீங்கள் தான், தேங்க்யூ, குட் லக். சரி, இது வந்து எவிடன்ஸ். சரி, போதும் தம்பி. டே ஆக்சுவலாக இது எதுக்கு நான் மெயினாக வந்து இதை கன்சிடர் பண்ணேன்னா, கிஷோர் ப்ரோ கொடுத்துருக்கிறது வந்து பழைய ஸ்கேம். இது நான் 2013 இந்த ஸ்கேம் பார்த்துருக்கேன், 2015 இந்த ஸ்கேம் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இது எப்படின்னா லெகசி மாதிரி. இந்த ஸ்கேமுக்கு இன்னும் லெகசி வேற லெவல். ஏன்னா இப்போ போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார்னா, இந்த பார்சல் வந்ததுன்னா நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணலாம், பார்சலை பிரிச்சுட்டு போஸ்ட்மேன்ட்ட காசு கொடுக்கலாம்னு நினைப்பீங்க. அவரோட ரூல் என்னன்னா, கையில பார்சல் கொடுக்கறதா இருந்தா மணி கலெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஆமா, இது வந்து போஸ்ட்மேன் எல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த இடத்துல போஸ்ட்மேனை பிடிச்சி என்ன ஏமாத்திட்டாடான்னு சண்டெல்லாம் போடக்கூடாது, இது காமனா இருக்கிறது. அதனால இப்போ கிஷோர் ப்ரோ சொன்னது வேற லெவல் வேலிடான ஒரு டேட்டா. இல்ல அவர் அவேரா பண்ணாம இருந்திருக்காரு, இல்ல பண்ணிட்டாரான்னு தெரியல. இல்ல பண்ணிருக்க மாட்டார். அதான் அவர் சொல்றாரு, சொல்லிட்டாரு ஸ்கேம் மாதிரி தான் தெரியுது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காருல, ஒரு வார்த்தை இல்ல பல வார்த்தை சொல்றேன், ஸ்கேம் தான். பண்ணிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க தான். ஸோ இது வந்து ஸ்கேம் ப்ரோ, 100% ஸ்கேமு. இது என்ன ஒண்ணா நிறைய இடத்துல நடந்திருக்கு ப்ரோ. இது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடும், நான் வேணான்னு சொல்ல முடியாது. அது வேணான்னா எப்படி பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வேணாம் எனக்கு எடுத்துக்கோங்க, நீங்க காசு திரும்ப கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் சைன் போட்டுருவோமே, எல்லா ப்ரூஃபும் அவங்க கிட்ட இருக்கும், அவங்களோட வேலை அது அப்படின்னும் போது அதை பண்றாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வேணான்னு சொன்னா டினே ஆயிடும், காசு கொடுக்காம வாசல்லே வச்சு. ஆனா நீங்க வந்து வேணான்னு சொல்லாம பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க, அவ்வளவுதான். வாங்கிட்டு அவங்க ஒரு பேப்பர் கட்டுவாங்க, சைன் போட்டீங்கன்னா ஃபிளாஷ் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அமேசான் ரிட்டர்னா என்ன, அந்த பாசன்கிற பாஸ்கரன் மாதிரி தான், கையெழுத்து போடாதீங்க எத்தனை தடவை சொன்ன தம்பி போட்டிங்களே, அப்படிதான். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். வேற சில ரிவ்யூஸோட நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்பதற்கு சிவபரணி பார்க்கலாங்க. பாய் பாய்.